அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் தினாரை இனி ஊருக்கு அனுப்ப முடியாது. துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. 50,000 குவைத் தினார் பறிமுதல், வெளிநாட்டவர்கள் கைது. அதிரடியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 531 வெளிநாட்டவர்களுக்கு 100 குவைத் தினார் அபராதம். பேசி அதிரடி. வெளிநாட்டவர்கள் சிவில் அடியை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்து சவுதி அரேபியாவின் பர்மிட் பெறாமல் ஹஜ் செய்தால் அது பாவம் என்று சவுதி அரேபியாவின் மூத்த அறிஞரின் ஃபத்வா. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அதிரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் மூலமாக குவைத்திலிருந்து பணம் அனுப்பாமல் ஹவாலா முறையில் குவைத்திலிருந்து இல்லீகலாக பணம் பரிமாற்றம் செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாக த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி ஹவாலா ஏஜென்ட்டுகளாக செயல்படுபவர்களை கண்டுபிடித்து கைது செய்யும் நடவடிக்கையில் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் இறங்கியுள்ளது. உண்டியல் மூலமாக பண பரிமாற்றம் செய்யப்படுவதால் குவைத்தில் செயல்படும் அல்முல்லா, அல் முசனி போன்ற பேங்குகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. இதுபோன்ற இல்லீகலாக பணம் அனுப்புபவர்களின் லிஸ்ட்டை ரெடி செய்ய குவைத்துடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் உயரதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இதன் காரணமாக குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் இதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதுபோல சட்டவிரோதமாக உண்டியலில் பணம் அனுப்பும் ஏஜென்டாக செயல்பட்ட 2 ஈராக் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் 3 எகிப்தியர்கள், அதாவது 3 மஸ்ரிகள் ரெட் ஹேண்டடாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 50,000 குவைத் தினாரை குவைத்துடைய காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இவர்களுடைய போனை ஆய்வு செய்வதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது இவர்களுக்கு 6 லட்சம் வாடிக்கையாளர்கள் குவைத்தில் உள்ளார்கள். இந்த 6 லட்சம் வெளிநாட்டவர்களும் பேங்க் மூலமா தங்களின் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவது கிடையாது. உண்டியல் மூலமா பணம் அனுப்பினால் பேங்க் கமிஷன் கிடையாது மற்றும் நல்ல ரேட்டுக்கு தினாரை ஊருக்கு அனுப்ப முடியும் என்ற நோக்கில் இத்தகைய சட்டவிரோதமாக ஹவாலா மூலமா இல்லீகலாக ஊருக்கு பணம் அனுப்புகிறார்கள். இதனால் குவைத்தில் உள்ள பேங்குகள் பல அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. மேலும் சில வங்கிகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உண்டியல் மூலமா ஊருக்கு பணம் அனுப்பாதீங்க, லீகலா பேங்க் மூலமா பணம் அனுப்புங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க கொடுக்கும்போது ரெட் ஹேண்டடாக பிடிபட்டால் உங்களுடைய பணமும் போச்சு, 3 வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி. இப்போ இந்த உண்டியல் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட 2 ஈராக்காரர்கள் மற்றும் 3 மஸ்ரிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையை குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதனால திர்பாலக் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் சிவில் தகவலுக்கான பொது ஆணையமான பேசி பில்டிங் ஓனரின் ஒப்புதலுடன் அல்லது பில்டிங் இடிக்கப்பட்டதன் காரணமாக சுமார் 531 நபர்களின் குடியிருப்பு முகவரிகளை சிவில் அடியிலிருந்து நீக்கியுள்ளது. சிவில் அடியிலிருந்து அட்ரஸ் ப்ரூஃப் நீக்கப்பட்ட இந்த 531 பேர் 30 நாட்களுக்குள் புதிய முகவரியை வழங்க தவறினால் 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், ஹஜ் செய்ய விரும்பும் நபர்கள் உரிய அனுமதி பெற வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சவுதி அரேபியாவில் உள்ள மூத்த அறிஞர்கள் கவுன்சில் பொது செயலகம் வலியுறுத்தியிருந்தது. பொது செயலகம் வலியுறுத்தியிருந்தும் பல பேர் பார்த்தீங்கன்னா உரிய அனுமதி பெறாமல் ஹஜ் யாத்திரை செய்கிறார்கள். அனுமதி பெறாமல் ஹஜ் யாத்திரை செய்பவர்கள் பாவம் செய்தவராக கருதப்படுவார் என செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் சீனியர் ஸ்காலர் ஷேக் டாக்டர் ஃபேதல் மஜித் அவர்கள் ஃபத்வாவை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் லீகலான முறையில் பர்மிட் பெற்று ஹஜ் செய்தால் தான் அது நன்மையை தரும், இல்லை என்றால் அது ஒரு பாவமான செயல் என ஃபத்வா வெளியாகியுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 54 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 30 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 968 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 998 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 259 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற வளைகுடா நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது மற்ற வளைகுடா நாடுகள் குவைத்து, சவுதி, நீங்கள் எப்படி எங்கே இருந்தாலும் இந்தியா வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 10 கிராம் கோல்டு தான் அலவுடு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிராம் கோல்டு தான் அலவுடு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.